என்றால் என்னதான் தடை செய்தாலும் தயாரிக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். என்னதான் தடை செய்தாலும் அதை தயாரிக்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு டிஜே இஸ்லாமிக் சிடிஸ் அண்ட் புக் சென்டர் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளின் உலமாக்கள் பலர் உரையாற்றிய பயான் சீடிகள், உங்களுக்கு தேவையான பல தலைப்புகளான பயான் சீடிகள் நேரடியாகவோ தொலைபேசி மூலமோ பெற்றுக்கொள்ளலாம். விலை 40 ரூபாய் மட்டுமே. நாட வேண்டிய ஒரே இடம் SLTJ இஸ்லாமிக் சிடிஸ் அண்ட் புக் சென்டர். தொலைபேசி 0116955008 0777255467. என்ன செய்வது? பயன்படுத்தலாம் என்கின்ற அனுமதியைத்தான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒழிய அதை வேறு வடிவில் என்ன செய்துவிடக் கூடாது, புரிந்து விடக்கூடாது என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனுமதி என்பதற்காக சொல்லுகின்ற விஷயங்கள். புஸ்ர் என்ற, அதாவது ஒரு தாபீன் ஒருவர் புஸ்ரி என்ற நபித்தோழருடைய வீட்டுக்குள் போகிறார்கள். அவருடைய வீட்டிலே, அதாவது இந்த தௌபா பள்ளியிலே சில முசல்லா மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுல சில சின்ன சின்ன உருவங்கள் இருக்கும். முகம் விளங்காது, ஒண்ணும் விளங்காது, வட்ட வட்ட மாதிரி இருக்கும். ஆனா மனிதனுக்கு விளங்கும். முகம் விளங்காது, கை விளங்காது, காலம் விளங்காது, சின்ன சின்னதா இருக்கும். இது போன்ற உருவங்கள் நிறைந்த ஒரு படம் இருக்குது. உருவங்கள் நிறைந்த ஒரு படம் இருக்குது. அப்ப இவர் கேட்கிறார் அவர்கிட்ட, இவர் தான் எங்களுக்கு உருவப்படங்களை வைக்க கூடாதுன்ற ரசூலுல்லாஹ் ஹதீஸ சொன்னாரு, இவரே எப்படி இந்த விரிப்பை போட்டிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த தாபீன் அவர்கிட்ட சொல்றாரு, அவர் அந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது இல்லா ரகுமன் ஃபீ தௌபின் என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதா? சின்ன சின்ன ஆடைகளிலே இருக்கின்ற, புடவைகளிலே இருக்கின்ற சின்ன சின்ன வடிவங்களை தவிர என்று சேர்த்து சொன்னாரே, அது உங்களுக்கு விளங்கவில்லையா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக எனக்கு விளங்கல என்று சொல்லி என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. இந்த ஹதீஸை எடுத்து வைக்கிறார்கள். இந்த பாருங்கள், கூடாது என்பதற்கு தெளிவான நேரடியான ஹதீஸ்கள் எங்கேயோ இருக்க, சில சில ஹதீஸ்களை தங்களது மனோயிச்சை ஒன்றை ஆதரிக்கிறது என்பதற்காக கொண்டு வந்து வைப்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை இரண்டு வகையில் முதலாவது விளங்க வேண்டும். அந்த ஹதீஸ் சொல்லுவது உண்மையிலே தடை கிடையாதுதான். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகமாக இருந்தால் அந்த ஹதீஸ் சொல்லுவதில் உண்மை தடை கிடையாது. உருவம் என்று முகமும் காலும் விளங்காத அமைப்பிலே ஒரு மனிதனுடைய உருவம் போன்றிருந்தால், நிழல் போன்றிருந்தால் அது தடை கிடையாது. எங்களது நிழல் விழுகிறது, இந்த நிழல் போன்ற ஒரு உருவம் இருக்கும் என்று சொன்னால் அதில் தடை கிடையாது. உருவம் என்பது முகத்தை தான் முதலாவது குறிக்கிறது என்பதை பார்த்தோம். அதில் எந்த தடையுமே கிடையாது. இரண்டாவதாக அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை கிடையாது. அது ஹாலித் இப்னு உபைதுல்லா அவருடைய வார்த்தை. அவரே சொல்லிக் கொள்கிறார், அவரே இல்லா ரகுமன் ஃபீ தௌபின், இது போன்றிருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுகிறார். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கிடையாது. நாங்களும் அது போன்றிருந்தால் பரவாயில்லை என்று சொல்கிறோமே, அது போன்ற ஒரு வார்த்தை தான் அது. அது அவராகவே சொல்றது, இந்த அளவிலே உள்ளவைகள் உருவம் அல்ல. நாங்களும் சொல்கிறோம், அந்த அளவில் உள்ளவைகள் உருவம் அல்ல. அவைகளை செய்யலாம், அவைகளை பயன்படுத்தலாம், அதை செய்வதற்கு ஒன்றுமில்லை, வரைவது மாத்திரம் உருவம் வராது. இந்த அமைப்பில் உள்ளவைகளை கொண்டு வந்து உருவம் வரையலாம் என்ற இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடாது. உருவங்களை நீங்க ஹதீஸ்களை பாருங்கள், நிறைய ஹதீஸ்கள் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உருவம் எங்களுடைய காலத்தை போன்று மிதமிஞ்சி போயிருந்த காலம் தான் அதுவும். சிலை வணக்கமும் உருவமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சிலைகள் வடித்திருந்த சமுதாயம் அது. நபி